மகளேன் மருமகளே அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூடாமணி வந்து இந்த மாதிரி துளசியை பார்த்து இவனா பெரிய லாயரா பெரிய இந்த லாயர் மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக பேசியிருப்பாங்க. அதான் அபிராமி நேச்சர் ஞாபகம் வச்சுக்கிட்டு, சூடாமணி நீ வந்து துளசியை இந்த மாதிரிலாம் பேசினா தானே, நீ நக்கலாக தான் பேசின, ஆனால் எனக்கு இதனால ஒரு ஐடியா தோணிருக்கு. உண்மையிலுமே துளசியை வந்து லாயருக்கு படிக்க வச்சு அவளை வந்து நான் ஜட்ஜ் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அபிராமி நேச்சர் சொல்கிறாங்க. இதை கேட்டு ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஆனால் சின்ன தம்பி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி துளசியும் பார்த்திங்க அப்படின்னா சரி அத்தை நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து துளசியோட டிசிலாம் எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் வீட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா அதெல்லாம் போய் எடுத்துகிட்டு நம்ம காலேஜில் போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி நேச்சர் சொல்கிறாங்க. வீட்டில் உள்ள எல்லாரும் இப்போயே 1 மாதம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் எப்படி சேர்த்துப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு 1 வருஷத்தை வேஸ்ட் பண்ண முடியுமா, அதெல்லாம் எப்படி நேரில் போய் பேசி நான் சேர்த்து விட்டுறேன்னு சொல்லிட்டு அபிராமி நேச்சரும் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.